நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜாஷ்வா டிவி நேயர் அனைவருக்கும் அன்பின் வணக்கத்தையும் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் கதை கேட்பதற்கு முன்பாக நம்ம தலைகளை தாழ்த்தி, ஏசப்பா என்னோடு எங்களோடு பேசுங்கன்னு சொல்லி நம்ம கேட்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. ஏசப்பா, இது நாள் வரையும் ஆண்டவரே எங்களை நடத்தி வந்தீரப்பா, அந்த அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எத்தனையோ பேருக்கு இல்லாத ஆண்டவரே பாக்கியங்களும் சிலாக்கியங்களும் நமக்கு கொடுத்துருக்கிறாப்பா, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த நாட்களில் நீர் நல்லவர் என்பதை ருசித்து பார்ப்பதற்கு நீர் உதவி செய்து கொண்டு வருகிறீரப்பா, அந்த அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் எங்களை ஆண்டவரே நாங்கள் சரி செய்து கொண்டு நாங்கள் எப்படி வாழ வேண்டும், வேத வசனத்தின் மூலமாக நாங்கள் எப்படி நடக்க வேண்டும் என்பதை ஏசப்பா கற்றுக் கொடுத்து வந்து வருகிறீரப்பா, அந்த அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒரு அநேக செய்திகளை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற ராஜா. இதோ உலகத்தின் சகல நாட்களில் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்ன தேவன் தானே ராஜா. எங்களோடு இருந்து நீர் நடத்தி வருகிறீரப்பா, அந்த அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஊழியத்தையும் கூட ஆண்டவரே ஏசப்பா, ஜாஷ்வா டிவி ஊழியத்தை கூட ஆண்டவரே நிறைவேற்றி வருகிறீரப்பா, அந்த அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பெரிய பெரிய காரியங்களை செய்து கொண்டு வருகிறீரப்பா, அந்த அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த டிவி மூலம் பார்க்கின்ற ஒவ்வொருவருடைய குடும்பத்திலையும் கூட ஆண்டவரே நீர் ஆசீர்வாதங்களை நீர் கொடுத்து வருகிறீரப்பா, அந்த அன்புக்காக நன்றி செலுத்துகிறேன் ராஜா. ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் உலகப்பிரமான ஆசீர்வாதத்தினால் நீர் ஆசீர்வாதத்து கொண்டு வருகிறீரப்பா, அந்த அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இது மென்மேலும் இந்த டிவி ஊழியம் மென்மேலும் வளர்ந்து பெருகுவதற்கு ஆண்டவரே பெருக உதவி செய்ய முடியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்படியாக செய்ய வல்லமுள்ள தேவனாக இருக்கிறீரப்பா, அந்த அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நேரம் முழுவதும் நீங்கள் பொறுப்படுத்திக்கொள்ளுங்கப்பா. ஆவியானவரே, நீங்கள் உதவி செய்ய முடியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, எப்படி பேச வேண்டும், எவ்வாறு பேச வேண்டும் என்பது கூட அடியல் கற்றுக்கொள்ளுங்கப்பா. உண்மை சுமந்து வந்த கழுத குட்டி ராஜா, ஞானமற்றவள் தகப்பன் ஆண்டவரே. ஏசப்பா, ஞானவானாகிய நீர் ஆண்டவரே அடியலுக்கு போதித்து நடத்த முடியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. நீரே பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா, ஆசீர்வாதம் வழிநடத்தும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நான் பேங்குக்கு போக வேண்டி இருக்குது. அதனால் பேங்குக்கு போயிட்டு வர எப்படியாவது 2 நாள் ஆகும். ஏன்னா நான் குதிரையில் பயணம் பண்ணி போகிறேன். அதனால் நீ வீட்டில் நீ இரு. நான் 2 நாளைக்குள்ள எப்படியாவது நான் என்ன செய்வேன், நான் திரும்பி வந்துடுவேன். நீ அதுவரை நீ என்ன செய், இரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேவ மனிதர், அதான் சார்லஸ் பின்னி, அவர் தன் மனைவியின் இடத்துல அன்பான ஒரு வேண்டுகோளை என்ன கொடுத்துட்டு போகிறார். நான் 2 நாள் தான், அதுக்குள்ளே நான் என்ன நான் திரும்பி வந்துடுவேன், அதுவரை நீ வீட்டில் இருன்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, தனிமையாக விட்டு அவர் என்ன செய்கிற கடந்து போகிறாரு. அவர் நம்ம சார்லஸ் பின்னி பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அவர் பிரசங்கம் பண்ணதில் அவருக்கு நிகர் அவரே தான், வேறு யாருமே அவரை என்ன செய்ய முடியாது, ரிப்பீட் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு அவர் என்ன பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டே இருக்கணும் போல் இருக்கும். அவ்வளோ அருமையாக நினச்சிவர் பிரசங்கம் பண்ணுறவர். அப்புறம் அவருடைய செய்தி ஒரு வல்லமை பொருந்தினதாக இருக்குமா, வல்லமை உள்ளதாக அவருடைய செய்தி இருக்குமா, அது பலன் கொடுக்கிறதாக, பலன் நிறைந்ததாகவே இருக்குமா. அப்போ அடுத்தாப்புல ஆத்மாக்களுடைய இருதயங்களை என்ன செய்தான், நெகிழ செய்யுமா. அவருடைய பேச்சானது அப்படிப்பட்ட வல்லமையில தான் இருக்குமா. இவர் இவருடைய சுவிசேஷம் ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் அனுசரிச்சான் பரவி இருந்துச்சான். அவர் எப்படி பின்னிய ஆண்டு எவ்வளோ தூரம் பயன்படுத்தியிருக்கிறார் பாருங்களேன். இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம் ஊழியத்தின் பாதையில், நம்ம எப்படி நம்ம ஊழியம் செய்கிறோம், ஒரு சார்லஸ் பின்னியை போல் நம்ம ஊழியம் செய்கிறோம்பா பாருங்கள். அவர் வல்லமை, அவர் வார்த்தை வெளியில், அவருடைய செய்தி அப்படி வல்லமை உள்ளதாக இருக்குமா. ஆத்துமாக்களை ஆண்டவர் என்ன செய்வாராம், அந்த ஊர்ந்த உருவ குத்துறதா என்ன செய்யுமா
இருக்குமா. அநேக பேர் நினச்சிவாங்களாம் ரட்சிப்புக்குள் வழி நடத்துகிற ஒரு பெரிய செய்தியாக நிச்சயமா இருக்குமா. அப்படி இவர் ஐரோப்பிய நாடுகளும் நினச்ச சுவிசேஷத்தை பிரசங்கித்து கொண்டு வர்றாரு. இப்படி வந்து கொண்டிருக்கும் போது அவருக்கு என்ன வந்துட்டா, அவர் அதுவரை வாலிப வயத்தில் இப்படி எழும்பி இருக்கிறாரு. இன்றைக்கி நம்ம எத்தனை வாலிபர்கள் நம்ம ஆண்டவருக்காக நம்ம அர்ப்பணித்து ஆண்டவருக்காக நம்ம எழும்பி இருக்கிறோமா பாருங்கள். இந்த நாட்கள் சார்லஸ் பின்னி வந்து எவ்வளோ அருமையாக தன் இள வயதிலேயே ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்காக நினைச்சது வல்லமையான ஒரு பிரசங்கியாக நினச்சிருக்கிறாரு இருந்திருக்கிறாரு. அவர் திருமண நாட்கள் வந்த உடனே அவருக்கு நினச்சது ஒரு அருமையான ஒரு மகளை முடிக்கணும்னு சொல்லி ஒரு தனக்கு ஒத்து போகிற தன்னுடைய ஊழியத்துக்கு ஒரு இது போகிற ஒரு ஒத்து போல பெண்ணை பார்க்கணும்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, தனக்கு ஒரு வாழ்க்கை துணைவி ஒரு ஆவிக்குரிய பெண்ணை நினச்சினோ திருமணம் முடிக்கணும்னு சொல்லிட்டு வாஞ்சியோடு இருந்தார். அதுபோல் ஆண்டோடைய சித்தத்தின்படி அவருக்கு ஒரு நல்ல மனைவி ஒரு ஆவிக்குரிய மனைவியை ஆண்டு அடிச்சாரு திருமணம் முடித்தார். திருமணமும் முடிஞ்சிச்சு 2 பேருக்கும். திருமணம் முடிஞ்சு அவர் திருமணம் முடிஞ்சு அடுத்த நாள் பேங்க்கில் இருந்து அவருக்கு என்னது பேங்க்கில் இருந்து நான் பணம் எடுத்துகிட்டு வரணும் சொல்லிவிட்டு மனைவிட்ட என்ன செய்ய பெர்மிஷன் கேட்குறாங்க. ஏம்மா நான் நாளைக்கு எங்கே போனோம், நான் இன்றைக்கு நான் பேங்க்குக்கு போனோம், அதனால் நான் 2 நாள் வர்றதுக்கு லேட் ஆகும். ஏன்னா நான் எதில் போகிறேன், அப்போல்லாம் இதெல்லாம் கிடையாது, குதிரை தான் ட்ராவல் பண்ணுறதுக்கு இதெல்லாம் தான் போவாங்க, குதிரையில் தான் போவாங்க. அதனால் நான் வர 2 நாள் ஆகணும். அதனால் நம்ம பெற்று நான் எடுத்து வர்றதுக்கு 2 நாள் இருக்கும். அதனால் நீ தைரியமாக வீட்டில் இரு, உன்னோட யார் இருக்காங்க, ஏசப்பா இருக்காங்க, நீ கவலைப்படாத, உன்னை விசாரிக்கிறவங்க அவங்க தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் என்ன செய்ய மனைவிட்ட டாட்டா பை பைன்னு சொல்லிவிட்டு அவர் என்ன செய்யிட்டாராம், வெளியில் கிளம்பிட்டார். வெளியில் குதிரையில் நினச்சது கிளம்புறாரு. அப்போ இது பயணம் வந்து பேங்குக்கு வந்து பக்கத்தில் இல்லை. இப்போ நம்ம ஒரு தெருவில் எத்தனை பேங்கோ இருக்கும் அப்படி தானே. ஆனால் அந்த காலத்தில் அப்படி இல்லை. பேங்குக்கு போனால் இன்னொரு ரொம்ப தூரம் நினச்சவங்க அவங்க ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கும். அப்படி இவர் ட்ராவல் பண்ணுறாரு. இப்படி இப்போ ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கும்போது 2 நாள் நினச்சிச்சு முடிஞ்சிடுச்சு. முடிஞ்ச பிறகு அப்போது ஃபோன் வசதி ஒன்றும் கிடையாது, மனைவிட்ட பேசுகிற கூட நினச்ச முடியாது. அப்போ போய் வங்கியில் பேங்கில் போய் ஒரு பணத்தை பெற்றுக்கொண்டு நினச்சிட்டார் வெளியில் வர்றாரு. அப்போ வரும்போது அங்கே ஒரு சபை போதகர் அவரை பார்க்குறாரு. பார்த்த உடனே நீங்கள் பின்னி தானே அப்படின்னு சொல்லி, சார்லஸ் பின்னி தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்போ ஆமாம் நான் தான் அப்படின்னு சொல்லும்போது அப்போ அவர் கேட்குறாரு, என்ன சொல்கிறார், இன்றைக்கு மாலை ஈவினிங் வந்து எங்களுடைய இதில் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பேச வரணும். ஐரோப்பா முழுவதும் அவருக்கு நினச்சி புகழ் பெற்றவர், அதனால் கண்டிப்பாக நீங்கள் என்ன என்ன மாலை கூட்டத்தில் பேசும்படி நினச்சிட்டு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றாரு. அப்புறம் இவர் நினச்சிட்டாரு இந்த நேரத்தில் அவர் யாரை மறந்துட்டார், தன் மனைவியே மறந்துட்டார். இப்போ அவர் சொன்ன உடனே அவர் நினச்சிட்டாரு கீழ்ப்படிந்து நான் சரி நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி நினச்சிடாராம். அந்த ஆவியானவர் வழி நடத்துறது போல அந்த இடத்துல அந்த கூட்டத்தை அவர் நினச்சிடாரு நிறைவேற்றுறாரு. நிறைவேற்றுறது பல நாட்கள் கடந்து போச்சு. அது ஒரு இடத்துல மாத்திரம் இல்லை, அப்படி இவருடைய ஸ்பீச்சை கேட்பதற்காக நிறைய ஊர்கள்லாம் நினச்சிடாங்க அவரை புக் பண்ணுறாங்க. நீங்கள் வாங்க, நீங்கள் எங்கள் இடத்துக்கு வரணும்னு சொன்னோன்னே அவர் அப்படியா நினச்சிடாரு. அவர் 2 நாட்களில் திரும்பி வருவேன்னு சொன்னவர் இப்போ அவர் நினச்சிருச்சு பல நாட்களாக கடந்து போச்சு. இப்போ பல மாதங்களாக நினச்சிடுச்சான் கடந்து போயிடுச்சான். அவர் மனைவி நினச்சிட்டாரு மறந்துட்டு கர்த்தருடைய ஊழியத்தை பாருங்களேன் எவ்வளோ வல்லமையோட தன் கட்டின மனைவி ஒரு நாள் தான், அடுத்த நாளே நினச்சிட்டாரு புறப்பட்டு போய் தன்னுடைய ஊழியத்தை கர்த்தருக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் என்ன செய்கிறாராம், நிறைவேற்றி இந்த ஊழியத்தை நிறைவேற்றி என்ன செய்கிறான் போய்கிட்டே இருக்கிறாராம். பாருங்கள், இப்படி போயிட்டே இருக்கிறவர் கடைசியில் எத்தனை 6 மாதங்கள் நினச்சிச்சான் உருண்டோடிடுச்சான். அதுக்கப்புறம் தான் அவருக்கு என்ன செய்யறது, தன் மனைவியின் ஞாபகம் வருது. ஐயோ கட்டின மனைவி நான் நினச்சிதான் விட்டுட்டு வந்துட்டேனே, 6 மாதம் எனக்கு நேரம் போனதே தெரியலையே, மாதங்கள் இவ்வளோ தூரம் கடந்து போனதே எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, தான் மனைவியை பார்ப்பதற்காக அவர் தான் எந்த இடத்துல இருந்தாரோ அந்த இடத்துக்கு தன் மனைவியை நினச்சிதாராம் கூட்டிகிட்டு வரும்படி அவர் நினச்சிட்டாராம் ஒரு சபை மூப்பர்கிட்ட நினச்சிட்டாராம் சொல்கிறாராம். இப்படி நான் என் மனைவியை வந்து கல்யாணம் முடிஞ்சு அடுத்த நாளே நான் விட்டுட்டு வந்துட்டேன், அவங்க இந்த இடத்துல இருக்கிறாங்க, எப்படியாவது நீங்கள் அவளை நினச்சிங்க இங்கே கூட்டிகிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இந்த சபை மூப்பர் ஒன்று நினச்சிக்கிறாராம். சரின்னு சொல்லிட்டு
அந்த இடத்துக்கு போகிறாரு. அங்கே அந்த மனைவி நினச்சிருக்காங்க அவளோடு தன் கணவர் எப்பொழுது வருவார் சொல்லி அவளோடு காத்து கொண்டிருக்கிறாங்க. காத்து கொண்டிருக்கும் போது இப்போ இந்த மூப்பர் போய் சொல்கிறாரு, இப்படி சார்லஸ் பின்னி வந்து எங்கள் இடத்துல தான் இருக்கிறாங்க, உங்களை கூட்டிகிட்டு கொண்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொன்னோன்னே அந்த சகோதரி என்ன பண்ணாங்கன்னா சந்தோஷத்தோடு அவங்க நினச்சிதாங்க போனாங்க. போயிட்டு அவங்க என்ன பண்ணாங்களாம், தன் கணவரோடு நினச்சிதாங்களாம் இணைந்து கொண்டாங்களாம். இணைந்து கொண்டு 2 பேருமே சேர்ந்து நினச்சிதாங்களாம் ஊழியத்தை செய்தாங்களாம். அது வந்து அந்த சகோதரி பார்க்கும்போதே உண்மையிலே நான் இதை வாசிக்கும் போதே எனக்கே நினச்சிச்சு பயங்கர ஷாக்காக இருந்துச்சு. எவ்வளவு பொறுமை, அடுத்தது அமைதி, அடுத்தது அந்த துயரத்தை தாங்கி கொள்கிற மனப்பக்கம். கல்யாணம் முடிஞ்சு ஒரே நாள் தான், அடுத்த நாளே கணவர் பிரிஞ்சு போயிட்டாரு. அப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி யோசித்து பாருங்க. அவ்வளவு பொறுமை. நம்ம கல்யாணம் முடிஞ்சு கொஞ்ச நாள் நம்ம கணவரை பிரிஞ்சிட்டாலும் நமக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த சகோதரி நினச்சதுங்க 6 மாதம் பொறுமையோடு இன்றைக்கி என் கணவர், ஏன்னா ஃபோன் வசதி கிடையாது, அவங்கள்ட்ட பேசுகிறதுக்கு எந்த வசதி இல்லாத சூழ்நிலையில் கூட இன்றைக்கு வருவாரா நாளைக்கு வருவாங்க சொல்லி அவளோடு எதிர்பார்த்து அந்த அம்மா பொறுமையோடு 6 மாதங்களை அவங்க நினச்சிட்டாங்களாம் கடத்தி கொண்டு போயிட்டாங்களாம். இப்படி ஒரு மனவாட்டி நம்ம நினச்சில இந்த உலகத்தில் பார்க்கவே இல்லை. யோசித்து பார்ப்போம். காலத்தில் சில போதகர் இப்படி நம்ம வெளியில் போயிட்டு இப்போ பிரசங்கம் பண்ணுறதுக்கு போயிட்டு வர கொஞ்சம் லேட்டான கூட என்ன பண்ணாங்க மாட்டாங்க, அவங்க மனைவி அதை சகித்து கொள்கிற குணம் யாருக்குமே செய்யறது கிடையாது. இந்த சார்லஸ் பின்னியுடைய மனைவியை போல் குணம் யாருக்குள்ளே செய்யறது வராது. இந்த உலகத்தில் யாரும் கிடையாதுங்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு அவங்க பொறுமையோடு சகிச்சு கொண்டு அடுத்த துயரத்தெல்லாம் தாங்கி கொண்டு அமைதி, ஒரு அமைதியான குணம் அவங்கள்ட்ட காணப்பட்டுச்சு. ஒரு பொறுமையான குணம் வந்து என்ன காணப்பட்டுச்சு. துயரத்தெல்லாம் தாங்கி கொள்கிற அந்த மனப்பக்கம், எவ்வளோ துயரப்பட்டிருப்பாங்க, அந்த துயரத்தெல்லாம் தாங்கி கொள்கிற மனப்பக்கம் அவங்களுக்கு என்ன செய்துச்சு காணப்பட்டுச்சு. ஒருவேளை நம்ம வீட்டில் நம்ம கணவன்மார் கொஞ்ச நேரம் காலம் தாழ்த்து சொன்ன நேரத்தில் வரலன்னா எப்படி நடக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரே கலாட்டா, ஒரே கூச்சல், ஒரே குழப்பம். அவர் என்ன காரணம் அவர் பேசக்கூட விடாதபடி, ஏம்மா நான் என்ன காரணத்துக்காக லேட்டாக வந்தேங்கிறது சொல்கிற கூட கேட்க விடாதபடி எத்தனை பேர் கத்தி கூச்சல் போட்டு எத்தனை கணவன்மாரை வேதனைப்படுத்தி கொண்டு எத்தனை மனைவிமார் இருக்கின்றோம். யோசித்து பார்ப்போம். திருமணமாகி அடுத்த நாளே ஊழியத்துக்குன்னு சொன்ன 6 மாதம் வரை மற்ற மனைவியை பார்க்கல இவங்க வந்து ஒரு சவால். உண்மையில் இப்போ பேசிக்கிட்ட எனக்கே ஒரு என்னதான் சவால் தான். நான் இப்படிலாம் நான் வாழ்ந்துருந்தேன்னா, கடையிலேருந்து அவங்க எங்கள் கணவர் பிஸ்னஸ் தான், கொஞ்சம் லேட்டாக இருந்தால் கூட நம்ம என்ன கேட்பேன், ஏன்ப்பா இவ்வளோ லேட்டு, ஏன் என்னாச்சுன்னு சொல்லி நினச்சி பதறி நினச்சிவோம் கேட்போம். ஆனால் இந்த அம்மா வந்து என்ன பண்ணுவாங்க தெரியுமா, பொறுமையோடு இருந்திருக்கிறாங்க. ஒரு முறை இதே போல் என் கணவர் என்ன பண்ணாங்கன்னா பிஸ்னஸ்க்காக திருநெல்வேலி போயிட்டாங்க. போனவங்க நல்ல மழை, அந்த சைடு அந்த நேரம் பயங்கர மழை. நான் போக வேண்டான்னு சொன்னேன், பேச்சை மீறி அவங்க என்ன செய்தாங்க போயிட்டாங்க. போயிட்டு திரும்பி வர்றதுக்கு அவங்களுக்கு என்ன செய்யல, ராத்திரி 10 மணிக்கு மேலே ஆயிட்டு. திரும்பி வர்றதுக்கு எந்த வாகனமும் இல்லை, வெள்ளப்பெருக்கு, தென்காசி சைடு ஃபுல்லாக வெள்ளப்பெருக்கு. இந்த சூழ்நிலையில் கூட அவங்க எப்படி வந்த கடவுளுடைய பெரிய கிருபை. எனக்கு இங்கே ராத்திரிலாம் பிள்ளைகளை வச்சுட்டு என்ன நினச்ச முடியல, தூங்க முடியல. நம்ம சொல் பேச்சு கேளாமல் போயிட்டாங்களேன்னு சொல்லி நான் நினச்சி முறுமுறுத்துட்டு இருக்கிறேன். கேட்கலையே, மழை வேறே, சூழ்நிலை பார்த்தா பயமாக இருக்குது, என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ தெரியலையே அப்படி சொல்லி பதறிக்கொண்டு நானும் ராத்திரி ஃபுல்லாக என்ன செய்யல, தூங்கலை. எப்போ வருவாங்க, எவ்வளோ நேரம் வருவாங்க அப்படின்னு சொல்லி கதறிக்கிட்டு புலம்பிக்கிட்டு பிள்ளைகள்கிட்ட கோவப்படுறேன். எனக்கு பொறுமை இல்லை, நான் அமைதியாக இல்லை. இந்த பிள்ளையின் மனைவி மாதிரி, என் சார்லஸ் பின்னியோட மனைவி மாதிரி நான் அமைதியாக இருக்கலை. பொறுமையை நான் நினச்சிட்டேன், இழந்துட்டேன். அவங்க கொஞ்ச நேரம் மத்தியானத்துக்கு மேலே தான் போயிருக்காங்க. அந்த பிரிவை கூட என்ன என்னால் தாங்க முடியல. அவங்களுக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் கதறிக்கொண்டு நினச்சதே இருந்தேன். அவங்க வந்தது எப்போ தெரியுமா, அதிகாலையில்
எத்தனையோ கஷ்டத்தின் மத்தியில் ஒரு லோடு வேனில் ஏறி கொஞ்சம் தூரம் வந்துட்டாங்க. அதுக்கு பிறகு வந்த பிறகு கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் என்ன பண்ணாங்க, அவங்க நடந்தே நினச்சிருக்காங்க வீடு வந்து சேர்ந்தாங்க. ஆனால் எங்கே பார்த்தாலும் மரம் முறிஞ்சு போய் கிடந்திருக்கு. அப்புறம் லைட்டு, எந்த விதத்தில் லைட் எந்த வசதியும் கிடையாது, எல்லாம் கரண்ட் கட் ஆயிற்று. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட அவங்க நினச்சிதாங்க நடந்து வந்தாங்க. அந்த நேரத்தில் கூட நான் அந்த சார்லஸ் பின்னியை போல் நான் நினச்சில இருக்கலை, பொறுமையாக இருக்கலை, அமைதியாக இருக்கலை, ஒரே துயரமாக இருந்துச்சு. என் பிள்ளைகளோடு நான் நினச்சதேன் அவருக்கு என்ன இருக்குமோ ஏதா இருக்குமோ தெரியலையேன்னு சொல்லி ஒரு துக்கத்தோடு நினச்சதே காணப்பட்டேன். இந்த நாளில் இதே போல் நம்ம எப்படி நம்ம ஒரு சார்லஸ் பின்னி ஒய்ஃபை போல் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? நம்ம எப்படி நம்ம வாழ்கிறோம்? அதான் ஒரு வேத வசனம் சொல்லுது, 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுது, தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தினாலும் தேவ பக்தியுள்ளவர்கள் என்று சொல்லிக்கொள்கிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரிகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். அடுத்து பாருங்கள், ஸ்திரீயானவள் எல்லாவற்றிலும் அடக்கமுடையவளாய் இருந்து அமைதியோடு கற்றுக்கொள்ள கடவள். அப்புறம் உபதேசம் பண்ணவும் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் ஸ்திரீயானவளுக்கு நான் உத்தரவு கொடுக்கிறது இல்லை, அவள் அமைதலாக இருக்க வேண்டும். இதுதான் ஆண்டு நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள். இந்த நாளில் நம்ம இந்த நாட்களில் ஸ்திரீயானவள் எல்லாவற்றிலும் எப்படி இருக்கணுமா? அடக்கமாக இருக்கணுமா, நல் ஒழுக்கம் உள்ளவர்களாக இருக்கணுமா, புருஷனுக்கு அடக்க முடியவளாக இருந்து அமைதலோடு இருக்கணுமா. இந்த காலத்து பிள்ளைகளுக்கு என்ன கிடையாது? ஒரு அடக்கம் கிடையாது, ஒரு அமைதல் இல்லை, ஒரு பொறுமை இல்லை. நான் குறை சொல்கிறேன்னு இல்லை, உலகத்தில் நடக்கிற காரியங்கள்லாம் பார்க்கும்போது ஸ்திரீகள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றோம், எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். புருஷனுக்கு நம்ம அடங்கி நடக்கிறோமா? அடங்கி நடந்தால் டைவர்ஸ் இல்லையே, அமைதலோடு இருந்தால் டைவர்ஸ் இல்லையே, விவாகரத்து இல்லையே. இன்றைக்கு ஸ்திரீயானவள் மனைவியானவள் எப்படி இருக்கிறாங்க? அவங்க அமைதி கிடையாது, ஒரு அடக்கம் கிடையாது, புருஷனுக்கு கீழ்ப்படினுங்கிற எண்ணமே கிடையாது, ஒரு அன்பு கிடையாது. தான் நான் உன்னை விட நான் மேலானவள், உன்னோட நான் அதிகமாக சம்பாதிக்கிறேன், நான் உன்னை விட பெரிய பணக்காரி, எங்கள் அப்பா வீட்டில் அவ்வளோ வசதி, உன்னிடத்துல என்ன இருக்கு, நீ பிச்சைக்காரமாக தானே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கணவனை தர குறைவா எப்படி எப்படி பேசணுமோ அப்படி பேசுறது. அது மாத்திரமில்ல, குடும்பத்தில் இருக்க அத்தனை பேரும் இழுத்துற வேண்டியது. மாமனார் மாமியார், நாத்தனார் இருந்தால் நாத்தனாரையும், இல்லைன்னா அவனுடைய குழந்தனார் இருந்தால் அவங்க குழந்தனாரையும் பிடிச்சி என்ன செய்யறது, பல விதத்தில் பேசி அவங்கள கஷ்டப்படுத்தி துன்பப்படுத்தி, வயசானவங்களே அவங்கள நம்ம அம்மா போல் அப்பா போல் நேசிக்கணுங்கிற எண்ணமே அவங்களுக்கு என்ன செய்யாது, கிடையாது. அமைதியில் இருக்கக்கூட மாட்டாங்க. புருஷன் மேலே நினச்சது அதிகாரம் செலுத்துறது, நான் சொல்கிறத நீ செய்கிறியா செய்ய மாட்டியா, கட்டளை கொடுக்கிறது. அந்த காலத்து நம்ம வேதாகமத்தில் ஆபிரகாம் சாராள் அவள் எப்படி ஆண்டவர் எப்படி அழைச்சாலும் இப்போ 1 பேதுருவில் சொல்லப்பட்டிருக்குது, ஆண்டவரே, அதுதான் நமக்கு அலங்காரம் சொல்லி தன்னை தாழ்த்தி அவங்க என்ன செய்வாங்களாம், அவரை என்ன செய்தாங்களாம், அழைச்சாங்களாம். நம்ம என்ன செய்யணும், தாழ்மை உள்ளவர்களாக. அது பாருங்கள், 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் அலையாத அலங்காரமாக இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாக இருக்க கடவுது, அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. உலக மகளிர் தினம் சொல்லி நம்ம நினச்சிதான், இப்போ தான் நம்ம நினச்சிதான் ஆசரித்தோம் 2 நாட்களுக்கு முன்பாக. இந்த மகளிர் தினத்தில் இருக்கின்ற நாட்களில், இந்த லெந்தன நாட்களில் இருக்கின்ற நாம் இந்த நாட்கள் நம்ம என்ன செய்யணும், தீர்மானம் எடுக்கணும். நமக்கு அழியாத அலங்காரம் இருக்கிறது என்னதான், சாந்தம், அமைதல். கேட்டிருப்போம் எத்தனை நேரமோ இந்த இதெல்லாம் நம்ம கேட்டிருப்போம், இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுறது தான். நிறைய பிரசங்கம் கேட்போம்,
நிறைய யூடியூப்பில் கூட நிறைய காரியத்தை கேட்போம். ஆனால் என்ன செய்கிறதில்ல, அதன்படி கீழ்ப்படிந்து நடக்கிறதில்ல. சாம்பந்தம் அமைதியுள்ள ஆவியாகி இருதயத்தில் மறைந்திருக்க குணமே அலங்காரமாக இருக்கணும். நம்ம எத்தனை வெளிப்புறமாக நீ அலங்காரம் பண்ணாலும், கண்ணுக்கு மை அடித்து, உதட்டில் சாயத்தை பூசி, நகத்தில் முகத்தில் அத்தனை கிருமியும் அள்ளி தட்டி, நீ எவ்வளோ தான் தன்னை அலங்கரித்து கொண்டாலும், ஆனால் உள்ளத்தில் இருக்கிற அழகு பார்த்தீங்களா, அதுதான் என்னது அலங்காரம். நீ வெளியில் எவ்வளோ தான் நீ பூசிக்கின்றாலும், அலங்காரமாக நீ பூசிக்கொண்டாலும், ஆனால் உள்ளத்தில் இருக்கிற அலங்காரம் இருக்குது பார்த்தீங்களா, சாந்தம், அமைதல், இதுதான் உண்மையான என்னது அலங்காரம். அதுபோல் கீழ்ப்படிந்து புருஷருக்கு நம்ம என்ன செய்யணும், புருஷருக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். சாந்தம், அமைதி, புருஷனுக்கு என்ன செய்யணும், கீழ்ப்படிந்து நடக்கிறவள இருக்கும். இதுதான் ஆண்டவருக்கு பிரியம். உலகத்தில் வாழ்க்கிற வாழ்க்கை வரை நம்ம ஆண்டவருக்கு பிரியமாக நம்ம என்ன செய்யணும், வாழ்ந்து முடிக்கணும். புருஷனுக்கு பிரியமாக நடக்கணும். குடும்பத்தில் நம்ம சாட்சியாக நிற்கணும். சபையில் சாட்சியாக இருக்கணும். தெருவில் நம்ம சாட்சியாக இருக்கணும். நம்ம எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? அருமையான இளம் வயது தாய்மார்களே, உங்களுக்கு நான் கெஞ்சி கேட்குறேன், எப்படி நம்ம வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? புருஷனை மதியாதபடி, கீழ்ப்படியாதபடி, ஒரு அடக்கம் இல்லாதபடி, ஒரு அன்பு இல்லாதபடி, ஒரு சாந்தம் இல்லாதபடி, நான் தான் என் குடும்பத்தை நான் தான் நடத்துவேன், என்னால் தான் எந்த குடும்பமே நடக்குது, அப்படி எண்ணத்தோடு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? அது தேவனுக்கு பிரியமில்லை. நீ எவ்வளோதான் ஜெபம் பண்ணு, எவ்வளோதான் ஆலயத்துக்கு போ, எவ்வளோதான் முட்டி போடு, எவ்வளோதான் வேதம் வாசி, இது ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத காரியம். நீ எவ்வளோதான் பைபிளாச்சு ஜெபம் பண்ணாலும் அது ஆண்டவருக்கு உகந்த காரியம் இல்லை. நீ இங்கே என்ன செய்யணும், புருஷனுக்கு கீழ்ப்படியணும், அமைதியாக இருக்கணும், சாட்சியாக இருக்கணும். அதுதான் ஆண்டவருக்கு தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. அலங்காரமும் அதுதான் விலையேறி பெற்றது. சாராளை பாருங்க, ஆபிரகாமே ஆண்டவள் ஆண்டவனே சொல்லி என்ன செய்கிறாராம், அழைச்சி அவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தாங்களாம். இன்றைக்கு நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? நம்மளை சிந்திச்சு பார்ப்போமா? இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற இன்றைக்கு ஒரு சார்லஸ் பிள்ளையை போல் நம் மனைவியை போல் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? பாருங்கள், இப்போ கல்யாணம் முடிஞ்ச அடுத்த நாளே போய் எத்தனை நாள் 6 மாதம் கழித்து வந்திருக்கிறாரு. நம்ம மேலேயும் கீழே என்னச்சிவோம் குதிப்போம். என்னை விட்டுட்டு நீ எப்படி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னச்சு மேலே கீழே குதித்து நம்ம ஒரு பெரிய கலாட்டாவே என்னச்சிவோம் பண்ணிடுவோம். ஆனால் பாருங்கள், எவ்வளோ அருமையான ஒரு மனைவியாக வாழ்ந்து நினச்சிருக்கிறாங்க, சாட்சியாக வாழ்ந்துருக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம தீர்மானம் எடுப்போமா? நம்ம ஒரு அலங்காரமான ஒரு ஸ்திரீயாக, ஒரு விலையேற பெற்ற ஸ்திரீயாக, ஏசப்பா என்னை மாற்றுங்கப்பா, உமக்கு பிரியமான நான் ஸ்திரீயாக மாறணுப்பா, என்னை மாற்றுங்கன்னு சொல்லி கேட்போமா? அதுக்கு நம்ம ஆண்டவரத்தில் நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? சாந்தம், அமைதி, கணவருக்கு கீழ்ப்படுகிற குணம், அடக்கம், அமைதி, இதெல்லாம் நம்மகிட்ட இருக்குதா? அடக்கம்தான் முக்கியம், அமைதி முக்கியம், அன்பு முக்கியம், கீழ்ப்படிதல் முக்கியம். ஆண்டவர் அதை தான் நம்மிடத்தில் என்ன செய்கிறாரு, கேட்குறாரு. புருஷருக்கு நம்ம என்ன செய்யணும், கீழ்ப்படியணும். நம்மளால் ஏன்ற மட்டும் நம்ம நற்கிரியில் செய்கிறோம் நம்ம என்ன செய்யணும், மாறணும். அப்படிப்பட்ட கிருபை எனக்கு தாங்கன்னு சொல்லி ஏசப்பட்ட நம்ம கேட்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஏசப்பா, இந்த நாளில் கூட எங்களோடு பேசின உடைய வார்த்தை வசனங்கள் கதைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒரு சாட்சியில் ஒரு சார்லஸ் பின்னி மனைவியைப் போல நாங்கள் வாழ்வதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. எங்களை நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வாதம் வளர்த்து இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.